பித்தப்பை ட்ரை ஸ்நாக்ஸ் 60,000 பாம்புகளை வைத்து கோடிகளில் புரளும் சீன விஷப்பெண். நம்ம ஊர் பட்டதாரிகள் படித்து முடித்ததும் ஐடி கம்பெனிக்கும் ஏசி ரூமுக்கும் ஓடுவாங்க. ஆனால் சீனாவை சேர்ந்த கின் அப்படி இல்லை. உங்கள் ஆஃபீஸில் வேணா பாஸ் இருக்கலாம், என் ஆஃபீஸில் எல்லாம் ஹில்ஸ் தான்னு சொல்லிட்டு தன் அப்பா செய்து வந்த பாம்பு பண்ணை தொழிலுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அவரது ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு கேட்டால் ஷாக் ஆகி போயிடுவீங்க. அட நிஜம்தாங்க, நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லலை. கின் கவனிச்சுக்கிற பண்ணையில் 50,000 5 அடி பாம்புகளும் ஒரு 10,000 நாகப்பாம்பும் இருக்கு. மொத்தம் 60,000 விஷ ஜந்துகளுக்கு நடுவில் சிங்கப்பெண்ணே கணக்காக சுற்றிட்டு இருக்காங்க நம்ம கிங். இந்த தொழிலை ஆரம்பத்தில் அவங்க அப்பா வேணாம்னு தடுத்தாலும் இப்போ பொண்ணு சம்பாதிக்கிறத பார்த்தா அவரே ஆச்சரியப்படுவார். ஏன்னா வருஷத்துக்கு 1 மில்லியன் யுவான், இந்திய ரூபாயில் சுமார் 1.2 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குதா. 2 வாரத்துக்கு ஒரு முறை பாம்புகிட்ட இருந்து விஷத்தை எடுக்கிறாங்க. 1 கிராம் விஷமே 40 முதல் 200 யுவான் வரை போகுமா. பாம்பு கறி அங்கே செம சென்டிமெண்ட். ஒரு பாம்பு கறி 200 முதல் 300 யுவான் வரை விற்கிது. பாம்போட எண்ணெய், பித்தப்பை, உலர்த்தப்பட்ட பாம்புன்னு பாரம்பரிய மருத்துவத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே ரெடி. பாம்பு கூடவே விளையாடுறதால கின்னுக்கு பயம் இல்லையா. ஆனால் பாம்பு கடிக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறவன் இன்னும் கடியே வாங்கலைன்னு அர்த்தம்னு ஒரு போடு போடுறாங்க. பாம்பு கடிச்சா வர வலி உடம்பு முழுக்க பரவி மனுஷனை ஒரு வழி பண்ணிடுமா. அதனால் ரொம்ப உஷாராத்தான் கையாளுறாங்க. சும்மா பண்ணையில் மட்டும் இருக்காமல் விஷம் எடுக்கும் பெண்ணு சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து பாம்பு வளர்க்குறது எப்படி, விஷம் எடுக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டு 22,000 ஃபாலோவர்களை சேர்த்து வச்சுருக்காங்க. வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாமல் வீட்டில் இருக்கிற பாம்பை ஒழுங்காக கவனிச்சா கோடிகளில் புரளலாம்னு கின் நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று, இதில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கோவிந்தா தான். பாம்புகளிடமிருந்து விஷம் எடுப்பது என்பது மிகவும் நுணுக்கமான மற்றும் அபாயகரமான ஒரு கலை. மருத்துவத்துறையில் உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் ஆன்டிவெனம் தயாரிக்க இது மிகவும் அவசியமானது. பாம்புகளிடமிருந்து விஷம் எடுக்கும் முறை மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தகவல்கள் இதோ. விஷம் எடுக்கும் முறை. இந்த செயல்முறையை ஆங்கிலத்தில் மில்கிங் என்று அழைப்பார்கள். கையாளுதல். முதலில் பாம்பின் தலையை பாதுகாப்பாக பிடித்து அதன் வாயை திறக்கச் செய்வார்கள். பொருத்துதல். பாம்பின் நச்சு பற்களை ஒரு கண்ணாடி குவளை அல்லது மெல்லிய லாட்டெக்ஸ் துணியை மூடி ஜாடியின் விளிம்பில் வைக்கப்படும். மசாஜ் செய்தல். பாம்பின் தலையின் இருபுறமும் உள்ள விஷப்பைகளை மென்மையாக அழுத்தும் போது பற்களின் வழியாக விஷம் குவளைக்குள் இறக்கும். எதற்காக இவ்வளவு ஆபத்தான வேலையை செய்கிறார்கள்? மருந்து தயாரிப்பு. சில பாம்புகளின் விஷம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. விஷ முறிவு. ஒரு குறிப்பிட்ட பாம்பு கடித்தால் அதற்கு அதே பாம்பின் விஷத்தை கொண்டே முறிவு மருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆராய்ச்சி. புற்றுநோய் செல்களை அழிப்பது மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகளை சீர் செய்வது போன்ற ஆராய்ச்சிகளுக்காக விஷம் பயன்படுத்தப்படுகிறது. பாம்பு விஷம் திரவ நிலையில் இருக்கும்போது அதிக காலம் கெடாமல் இருக்காது. எனவே அதை உறைய வைத்து பொடி வடிவில் மாற்றுவார்கள். சில வகை பாம்புகளின் விஷம் தங்கத்தை விட பல மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. குறிப்பாக கிங் கோப்ரா மற்றும் தைபான் போன்ற பாம்புகளின் விஷத்திற்கு சர்வதேச சந்தையில் சம மவுசு. விஷம் எடுப்பவர்கள் எப்போதும் தற்காப்பு உடைகள் மற்றும் கையுறைகள் அணிந்திருப்பார்கள். முன்னெச்சரிக்கை. ஒருவேளை பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முதலுதவி உபகரணங்கள் எப்போதும் தயாராக இருக்கும். பாம்பின் ஆரோக்கியம். விஷம் எடுத்த பிறகு பாம்புகள் சோர்வடைய வாய்ப்புள்ளதால் அவற்றுக்கு உரிய ஓய்வும் உணவும் அளிக்கப்படும். பாம்புகள் இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் விஷப்பைகளை தாமே நிரப்பிக்கொள்ளும். எனவே ஒரு பாம்பிடமிருந்து தொடர்ந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் விஷத்தை சேகரிக்க முடியும். இந்த வேலை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் முறையான பயிற்சி மற்றும் உரிமம் இல்லாமல் இதை செய்வது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கே ஆபத்தானது.